இப்ப பாத்தீங்கன்னா இந்த மெத்தட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எப்படி நம்ம பண்றது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம பார்ப்போம். சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பாத்தீங்கன்னா டைரக்டா இன்டெகிரல் பண்ண முடியாது. ஆல்ரெடி நம்ம லாஸ்ட் கிளாஸ் பார்த்ததோட ஐடியாவே தான். என்ன நடக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இன்டெகிரல் பார்ட் இருக்கு, ரெண்டு பார்ட் இருக்கும் சரிங்களா. நம்ம ஆல்ரெடி ஒரு லாஸ்ட் கிளாஸ் கூட ஒரு இன்டெகிரல் டைப் பார்த்தோம். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை எஃப் ஆஃப் எக்ஸ் இன்டு டிஎக்ஸ் இந்த கான்செப்ட்ல பார்த்தோம். இதனோட ஃபார்முலா என்ன கிடைச்சதுன்னா லாக் ஆஃப் மாடலஸ் ஆஃப் எஃப் ஆஃப் எக்ஸ் பிளஸ் சின்னு லாஸ்ட் கிளாஸோட டைப் இது நம்ம பார்த்தோம். ஸோ அதனோட ஐடியாவே தான் இங்கே நம்ம டெரிவேட்டிவ் எடுக்கிறதுக்கு பதிலாக இங்கே என்ன எடுக்கிறாங்கன்னா உங்களோட புக்கை பொறுத்த வரைக்கும் யூன்னு எடுக்கிறாங்க. நிறைய புக்கு பார்த்தீங்கன்னா டீன்னு கொடுப்பாங்க. ஏதோ ஒரு டைம் எடுத்துங்க, அதே ஐடியா தான். இப்போ இங்கே நம்ம டினாமேட்டில் எஃப் ஆஃப் எக்ஸ் இருக்கிற மாதிரி நியூமரேட்டில் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ரெண்டு ஃபங்க்ஷன் வரும்போது உள்ளுக்குள்ள இருக்கிற ஃபங்க்ஷன் வந்து எஃப் ஆஃப் எக்ஸ் எடுத்தா வெளியே இருக்கிற ஃபங்க்ஷன் வருதான்னு நம்ம செக் பண்ணி பார்த்து கண்டுபிடிக்கணும். அதனால அவனே சொல்லிட்டா யூ ஈக்குவல் இது எடுத்துக்கிட்டான். சரி, இது எப்படி போடுறது அப்படின்னு பார்க்குறேன். மேலே ஒருக்க ரெஃபர் பண்ணிக்கிங்க. என்ன சொல்லிக்கிறாங்கன்னா சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பழகுங்க. ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க, இந்த மாதிரி ஃபார்முலாவை அப்ளை பண்ணி பழகுங்கிறாங்க. நான் ஒன் பை ஒன்னா பொறுமையாக சொல்லி கொடுக்குறேன், பார்த்துக்கோ. அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் சரிங்களா. சரி, எடுத்த மட்டும் என்ன எடுக்கிறீங்க, u ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1 எடுத்துக்கோங்க சரிங்களா. u ஈக்குவல் டு 2x ப்ளஸ் 1 இதுக்குள்ள இருக்கிற டைம் தான். அங்கே இந்த ப்ராக்கெட் இந்த ரூட்டுக்குள்ள இருக்கிற டைம் தான் 2x ப்ளஸ் 1. அப்போ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா du பை dx கண்டுபிடிங்க. du பை dx கண்டுபிடிச்சா என்ன கிடைக்கும், 2 வந்து x வந்து 1 ஆகும், இது 1 வந்து 0 ஆயிரும், அப்போ 2ன்னு வரும் கரெக்டுங்களா. அப்போ du ஈக்குவல் டு என்ன எழுதலாம், 2 இன்டு dx எழுதலாம். அப்ப dx equal to can be written as from the tu by 2 ன்னு எழுதலாம். tu by 2 ன்னு எழுதலாம். ஓகேங்களா. அப்ப சூப்பரா சொல்லிட்டேன். இந்த dx க்கு பதிலா நம்ம என்ன எழுதணும், du by 2 ன்னு எழுதலாம். dx க்கு பதிலா du by 2 ன்னு எழுதலாம். அந்த இந்த உள்ளுக்குள்ள இருக்கிற 2x plus 1 க்கு பதிலா u ன்னு எழுதணும். அப்ப இந்த 4x என்ன பண்றது அப்படின்னா இங்க இருக்குது பாத்தீங்க, இதுல இருந்து x ஓட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிச்சுக்கோங்க. நம்ம ஆல்ரெடி u ஈக்குவல் டு என்னன்னு எடுத்துக்கிறோம், அவனே கொடுத்துக்கிறான்ல. அப்ப இதுல இருந்து x ஈக்குவல் என்னன்னு கண்டுபிடிங்க. அவ்வளவுதான் முடிஞ்சது. அப்ப என்ன கிடைக்கும், x equal to u minus 1 by 2. அவ்வளவுதான் கேட்டேன். இப்ப இது எல்லா வேலையும் இங்க போய் சப்மிட் பண்ண போறீங்க. 1 2 3 இந்த 3 வேல்யூ இந்த இன்டெகிரல் கிவன் இன்டெகிரல் பார்ட்ல நீங்க அப்ளை பண்ண போறீங்க சரிங்களா. அப்ப கிவன் இன்டெகிரல் பார்ட்ல அப்ளை பண்ண என்ன கிடைக்கும், அது வேணா i ன்னு எடுத்துக்கங்க. i ஈக்குவல் டு இன்டெகிரல் 4 இன்டு எக்ஸ், எக்ஸோட வேல்யூ u மைனஸ் 1 டிவைட் பை 1 by 2 இன்டு ரூட் u. சார் இல்ல 2x by 2 மேடம் x. ஓகே போறேன். x க்கு பதிலா போடுறேன், நான் கம்மி பண்ணலாம். x க்கு பதிலா போடல, இது பண்ணிக்கலாம். இன்டு dx வந்து du பை 2. ஓகேங்களா. சரி, இப்ப பாத்தீங்கன்னா இந்த 2 இந்த 2 இந்த 4 கட் கரெக்ட்டுங்களா. அப்ப இன்டெகிரல் u மைனஸ் 1 இன்டு u பவர் 1 பை 2. ஓகேங்களா, இன்டு tu. அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், உள்ள மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. u பவர் 1 பிளஸ் 1 வந்து 3 பை 2 மைனஸ் u பவர் 1 பை 2 இன்டு du. ஓகேங்களா. இதுல இருந்து x பவர் n ஃபார்முலா ஆல்ரெடி தெரியும். x பவர் n இன்டெகிரல் ஃபார்முலா u பவர் 3 பை 2 பிளஸ் 1 டிவைடட் பை 3 பை 2 பிளஸ் 1 மைனஸ் u பவர் 1 பை 2 பிளஸ் 1 டிவைடட் பை 1 பை 2 பிளஸ் 1. இது இன்டெபினேட் இன்டெகிரல் பிளஸ் c போட்டுக்கணும் சரியா தம்பி. புரியல இல்ல ஃபார்முலாடா இன்டெகிரல் x பவர் n ஃபார்முலா என்ன, x பவர் n இன்டு dx ஃபார்முலா என்ன, x பவர் n டிவைட் n பிளஸ் 1 டிவைடட் பை n பிளஸ் 1 பிளஸ் c. ஓகேங்களா. அப்ப இங்க என்னோட வேல்யூ 3 பை 2, இங்க என்னோட வேல்யூ 1 பை 2. அப்ப செஸ்ட் அப்ளை பண்ணிக்கிறீங்க சரிங்களா. ஓகே சூப்பர், வெரி குட். அப்ப இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன கிடைக்கும், u பவர் 5 பை 2 ன்னு வரும். இது 5 பை 2 வந்து 2 பை 5 ன்னு எழுதிக்கலாம் கரெக்ட்டா. இங்க கிலோமீட்டர்ல 5 பை 2 வரும், அந்த 2 வந்து மேல வந்துடும். அதே மாதிரி இது வந்து u பவர் 3 பை 2 ன்னு வரும், அந்த 3 பை 2 கீழே வரனால 2 பை 3 ன்னு எழுதிக்கலாம், பிளஸ் c ன்னு எழுதிக்கலாம். இது வரைக்கும் ஏதாச்சும் டவுட் இருக்குதாப்பா. சரி, இப்ப கடைசியா என்ன பண்ணணும்னா u ஓட வேல்யூ வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கணும். u ஓட வேல்யூ என்ன அப்படின்னா 2x u ஓட வேல்யூ 2x பிளஸ் 1 கரெக்ட்டுங்களா. அப்ப 2x பிளஸ் 1 அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ப என்னாச்சு 2 இன்ட்டு u ஓட வேல்யூ 2x பிளஸ் 1 ஹோல் பவர் 5 பை 2 டிவைட் பை 5 மைனஸ் 2 பை 3 இன்ட்டு 2x பிளஸ் 1 ஹோல் பவர் 3 பை 2 பிளஸ் c. இதுதான் சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல கான்செப்ட் சரிங்களா. சரி, நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்க. ஆல்ரெடி போன டைப் பார்த்தோம், அதே ஐடியா தான்.
என்ன பண்றாங்க, ரெண்டு டிஃபரெண்ட் ஃபங்க்ஷன் இருக்குது. அதுல ஒரு ஃபங்க்ஷன் இன்டீரியர் ஃபங்க்ஷன் மட்டும் எடுத்துட்டு நீங்க சிம்பிளிஃபை பண்ணா இந்த ஆன்சர் வருது. டைரக்டா ரூட் எடுத்து போட்டா வருது. இன்சைட் ஃபங்க்ஷனுக்கு மட்டும் எடுத்துட்டு நீங்க கம்ப்ளீட் பண்ணா ஆன்சர் வருது. இது இந்த சப்ஸ்டிடியூஷன் மெத்தடோட மெயின் கான்செப்ட். இதுல ஏதாச்சும் டவுட் இருந்தா பார்த்துக்கோ, எக்ஸ்பிளைன் ஒரு டைம் ஓவர்வியூ பார்த்துக்கோ. சரியா? டவுட் இருந்தா சொல்லி எக்ஸ்பிளைன் பண்றோம்ப்பா. கொஞ்சம் கீழே போகும் ம் சார், கீழே போகும். போயிட்டு தெரியலையா? ஓகே. ம் இல்ல, ஸ்க்ரீன் ஸ்டக் ஓகே, ஆயிடுச்சு. மினிமைஸ் பண்ணிடுறேன். ம் ஆயிடுச்சு. அந்த u minus 1 எப்படி u to the power 3/2 ஆச்சு? எதுப்பா? u minus 1 எப்படி ஆ u to the power 3/2 ஆச்சு? இந்த டேம் இருக்குல்ல, இந்த டேம் உள்ள மல்டிப்ளை பண்ணினா இது வந்து u பவர் 1 கரெக்ட்டுங்களா? ஆ, அப்ப u ஆ, பவர் 1 இன்ட்டு u பவர் 1/2 மைனஸ் 1 இன்ட்டு u பவர் 1/2 வந்து u பவர் 1/2. அப்ப இது ரெண்டையும் ஆட் பண்ணா பவர் ரெண்டையும் ஆட் பண்ணணும்ல. அப்ப u பவர் 1 பிளஸ் 1/2 வந்து 3/2 கரெக்ட்டுங்களா? புரிஞ்சு இந்த புரிஞ்சு டைம் அப்படிதான் இருக்கும். புரிஞ்சு. ஃபுல்லாவே புரிஞ்சுதா? full ஆ புரிஞ்சு. சரி, இது அல்ஜிப்ரிக் கான்செப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா ட்ரிகனாமெட்ரிக் கான்செப்ட் வரும். ஸோ ட்ரிகனாமெட்ரிக் கான்செப்ட் எப்படி போகிறது நான் சொல்லி கொடுத்துறேன் பாருங்க. சித ட்ரிகனாமெட்ரிக் கான்செப்ட் அவனே கொடுத்துட்டான். ஒரு சில இதில் இங்கேலாம் பார்த்தீங்கன்னா மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்சிலாம் பார்த்து அவன் கொடுக்க மாட்டான். எதை வந்து யூ எடுக்கணும்னு உங்களோட கான்செப்ட் அவன் கொடுத்துட்டான். அதனால ஒரு பிரச்சனையும் கிடையாது. இதை தான் யூன்னு எடுக்க சொல்லிக்கிறாங்க. சரிங்களா? அது வந்து sin x தான் யூன்னு எடுக்க சொல்லிக்கிறாங்க. இங்க இருக்குது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு sin 2x இருக்குது. sin ஸ்கொயர் 2x இருக்குது. அப்போ ஆல்ரெடி அப்ப நீங்க 2u. வந்து எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும்னு சொல்லிட்டு sin 2x ஓட ஃபார்முலா 2 sin x இன்ட்டு cos xன்னு எழுதணும். சரிங்களா? அது ஆல்ரெடி நிறைய டைம் கொடுத்துக்கிறேன். இது ஒரு ஃபார்முலா. சரிங்களா? அப்ப sin ஸ்கொயர் 2xன்னு எழுதணும். sin ஸ்கொயர் 2xனா திஸ் கேன் பி sin ரிட்டன் square sin x into cos x. 4 sin 4 sin squared x cos squared x ஸ்கொயர்டு அதான் ஹோல் ஸ்கொயர் போடுவோம். ஹோல் ஸ்கொயர் போட்டு என்னவோ செப்பரேட் பண்ணிக்க. புரியுதா? இல்லை செப்பரேட் பண்ணி போடணுமா? இல்ல புரியுது. இல்ல செப்பரேட் பண்ணி போ. செப்பரேட் பண்ணி போட்டா நான் ஆ, ஓகே. இப்போ sin ஸ்கொயர்டு எக்ஸ்னு என்ன பண்ணணும், இந்த ஃபுல் டேமுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் பண்ணணும். இந்த ஃபுல் டேமுக்கு என்ன பண்ணணும், ஸ்கொயர் பண்ணணும். அப்போ ஸ்கொயர் பண்ண மீனிங் என்ன, ஸ்பிளிட் அப் பண்ணணும். 2 ஸ்கொயர் sin x ஹோல் ஸ்கொயர் வந்து sin ஸ்கொயர்னு எழுதலாம். cos x ஹோல் ஸ்கொயர் வந்து cos ஸ்கொயர்னு எழுதலாம். கரெக்டுங்களா? அப்போ நம்மளுக்கு sin ஸ்கொயர் 2x கேன் பி ரிட்டன் as 2 ஸ்கொயர் வந்து 4 sin ஸ்கொயர் x இன்ட்டு cos ஸ்கொயர் x. எனி டவுட்? ஓகே. அப்போ நமக்கு u வந்து என்ன கொடுத்துக்கிறான், u வந்து sin x ன்னு கொடுத்துக்கிறான். அப்போ டெரிவேட்டிவ் கண்டுபிடிங்க. u வந்து sin x னா du by dx என்ன கிடைக்கும், cos x ன்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ நம்ம கையில் cos x இன்ட்டு dx இருக்குது. அப்போ நம்ம ஈஸியாக எப்படி எழுதலாம், cos x இன்ட்டு dx வந்து du ஈக்குவல் டு cos x இன்ட்டு dxன்னு வரலாம். ஓகேவா கண்ணு? ஸோ அது இல்லாத நம்மளுக்கு ஒரு பிரச்சனை இருக்குதுங்க. இங்க பாத்தீங்கன்னா cos ஸ்கொயர்ட் எக்ஸ்ன்னு இருக்குது. அப்ப என்ன பண்ண வேண்டும் அப்படின்னா, இந்த டேர்ம் பாத்தீங்கன்னா 4 sin ஸ்கொயர்ட் எக்ஸ் cos ஸ்கொயர்ட் எக்ஸ் வந்து 1 மைனஸ் sin ஸ்கொயர்ட் எக்ஸ் எழுதணும். 1 மைனஸ் sin ஸ்கொயர்ட் எக்ஸ் எழுதணும். சார் du by dx எப்படி உங்களுக்கு cos x ஆச்சு? u வந்து என்ன, ஓ, sin x. ஓகே ஓகே. sin x ஓட டெரிவேட்டிவ். sin x Difference. ஓட ஓகேங்களா? ஓகே. therefore அந்த இன்டெகிரல் என்ன சேஞ்ச் ஆகும் பாருங்க. இன்டெகிரல் sin ஸ்கொயர்ட் எக்ஸ்க்கு பதிலா என்ன எழுதலாம், t. t யோட வேல்யூ என்ன, அப்ப u வா? அப்ப u வோட வேல்யூ dx வந்து dx வந்து du by cos x வந்து போட்டு சப்ஸ்டியூட் பண்ணா இந்த cos x அந்த cos x கட் ஆகும். அதான் நான் சொல்லிட்டேன். cos x into dx வந்து d ன்னு எழுதிக்கலாம். இது ஃபுல்லாவே நீங்க என்ன எழுதலாம், du ன்னு எழுதிக்கலாம். கரெக்ட்டுங்களா? இந்த sin ஸ்கொயர்ட் x 2x தான் நாம இப்படி எழுதிக்கிறோம். கரெக்ட்டுங்களா? sin ஸ்கொயர்ட் 2x தான் வந்து நம்ம இப்படி எழுதிக்கலாம். அப்ப நம்ம சைனோட வேல்யூ என்ன, சைனோட வேல்யூ பார்த்தீங்கன்னா u sin x. கரெக்ட்டுங்களா? sin x ஓட வேல்யூ u, சைனோட வேல்யூ u. அப்ப இது என்னவாகும், 4 u ஸ்கொயர்ட் இன்ட்டு 1 மைனஸ் u ஸ்கொயர்ட் ஆகும். கரெக்டாப்பா? டவுட் இருந்தா கேட்டுக்கோ. அப்ப 4 into u squared into 1 minus u squared. Any doubt?
இல்ல இப்ப அந்த du is equal to cos x by d cos x into dx இருக்குல்ல ஆமா. அப்ப இதுக்கு பதிலா அந்த நான் d டியூ எழுதிட்டேன். கரெக்ட்டா? அப்ப இந்த டேர்முக்கு பதிலா என்ன எழுதணும்? இந்த டேர்ம் தான் இங்க ஓ எழுதிக்கிறேன் பாரு. sin. அப்ப கரெக்ட்டா? sin ஸ்கொயர் 2x into du வந்து ம். அது நீங்க எழுதுங்க. sin ஸ்கொயர் எக்ஸ் 2x into du சுலபா இன்னொரு வேணும் என்ன சொல்லு? sin ஸ்கொயர் x into du எழுதணும் நீங்க sin 1 ஸ்கொயர் மைனஸ் ஓகே. அதே ஃபுல்லா எழுதிறேன். அப்புறம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே. அது வரைக்கும் புரிஞ்சதுல்ல? அப்ப அது வரைக்கும் ஒரே எழுதிக்கலாம். அப்ப i ஈக்குவல் நீ சொன்ன மாதிரி இன்டகிரல் sin ஸ்கொயர் 2x இன்ட்டு duன்னு எழுதலாம். பட் ஆ நம்மளுக்கு என்னது இங்க வேரியபிள் du இருக்குது. இங்க வந்து இதுவும் என்ன பண்ணணும்? uக்கு மாத்த வேணும். நான் ஆல்ரெடி sin ஸ்கொயர் 2x ஓட வேல்யூ என்ன எழுதிக்கிறேன்? இங்க பாருங்க. இதுதான் sin ஸ்கொயர் 2x ஓட வேல்யூ. ஆ அப்ப அதை எழுதும்போது u ஓட வேல்யூ என்ன? u ஓட வேல்யூ வந்து sin x. கரெக்ட்டுங்களா? sin x ஆ அப்ப sin x இது வந்து u ஸ்கொயர் ஆயிருமா? அப்ப 4 ஆ u ஸ்கொயர் இன்டு 1 மைனஸ் u ஸ்கொயர் ஆகும். கரெக்டா? ஆ அவ்வளவுதான். அந்த டைம் தான் இங்க அப்ளை பண்றோம். சரிங்களா? அப்ப இது வந்து 4u ஸ்கொயர் into 1 மைனஸ் u ஸ்கொயர் into du இருக்கும் சூப்பர் வெரி குட். அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டியா? ஆ சரி அவ்வளவுதான். இப்போ வந்து 4 கான்ஸ்டன்ட் வெளியே எடுத்துருவ. இன்டெகிரல் u ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ணு. u ஸ்கொயர் உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? u u ஸ்கொயர் ஸ்கொயர். மைனஸ் u to the power 4 வெரி குட் வெரி குட். அப்ப எண்டாவது ரிசல்ட் u கியூப் பை 3 u 3 பவர் 5 பை minus e power 5 by 3 5 பிளஸ் c. ஓகேங்களா? தட் இஸ் ஈக்குவல் 4 இன்ட்டு u வந்து sin x தான். அப்ப sin cube x divided by 3 by minus 3 sin power sin 5 power 5 by 3 by 5 plus c. That's all. Any doubt? புரிஞ்சு இல்ல சார் புரிஞ்சு சூப்பர்மா வெரி குட். அவ்வளவுதான். இதுதான் சப்ஸ்டியூஷன் மெத்தட். இது பெருசா இது இல்ல. திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணினா வந்துடும். இதுலயே டெஃபினைட் இன்டெக்ரல் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த டெஃபினைட் இன்டெக்ரல் கொடுத்துட்றேன். மற்றபடி நீங்க அந்த எக்ஸசைஸ் உங்களால சால்வ் பண்ண முடியும். ஒரு டெஃபினைட் இன்டெக்ரல் கொஸ்டின்ஸ் சால்வ் பண்ணலாம். இது வரைக்கும் பார்த்தது இன்டெஃபினைட் இன்டெக்ரல். இப்போ பார்க்கணும் உங்களுக்கு டெஃபினைட் இன்டெக்ரல். சரியாப்பா? டெஃபினைட் இன்டெக்ரல் ரெண்டு ஒர்க் பண்ணணும். ஒன்னு இன்டெஃபினைட் இன்டெக்ரல் என்ன போட்டியோ அதை நம்ம பார்த்து சால்வ் பண்ணிடணும். அண்ட் ஆல்சோ அனதர் ஒர்க் வந்து லிமிட் நம்ம சேஞ்ச் பண்ணணும். தட் இஸ் a வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். இப்போ u வந்து இது எடுக்க சொல்லிட்டான். அப்ப இதுல இருந்து x ஈக்குவல் என்ன எழுதலாம்? u மைனஸ் 1 எழுதலாம். கரெக்ட்டுங்களா? இது ரெண்டாவது டவுட் இருக்குதா? ஓகே. அடுத்தது வந்து du ஈக்குவல் என்ன கிடைக்கும்? du வந்து இதோட டெரிவேட்டிவ் பார்த்தீங்கன்னா இது 1 இது வந்து 0. சார் நான் அந்த கொஸ்டின் ட்ரை பண்ணாங்க இது முடிச்சிடுறேன். எக்ஸசைஸ் போட்டுறேன். எக்ஸசைஸ் கொடுக்குறேன். கொடுக்குறேன். ஏன்னா இது லிமிட் வருது. லிமிட் சேஞ்ச் பண்ணணும். அதையும் நான் கற்றுக் கொடுக்குறேன். லிமிட் சேஞ்ச் பண்ணது உனக்கு கற்றுக் கொடுக்கல. அதையும் நான் சேஞ்ச் பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? du பை dx ஈக்குவல் என்ன கிடைக்கும்? 1 வரும். அப்ப du ஈக்குவல் என்ன கிடைக்கும்? dx வரும். கரெக்டாப்பா? dx சரி இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா இங்க பாருங்க இதுக்கு பதிலா u போட்டுருவீங்க. இதுக்கு பதிலா என்ன போட்டுருவீங்க? இது போட்டுருவீங்க. u dxக்கு பதிலா இது u போட்டுருவீங்க. அப்ப எல்லாமே போட்டுடலாமா? இன்டெகிரல் xக்கு பதிலா u மைனஸ் 1 இதுக்கு பதிலா ரூட் u இதுக்கு பதிலா root du u போட்டுருவீங்க. இதனோட லிமிட் என்ன? இது பார்த்தா x ஓட லிமிட். பட் நம்ம என்ன பண்ணணும்? u ஓட லிமிட்டுக்கு மாத்த வேணும். அப்ப கரெக்ட்டுங்களா? டிஃபரன்ஷியேட் பண்ண ஆஹா டிஃபரன்ஷியேட் பண்ணணும். x u டேபிள் போட்டுட்டு x 0னா u என்ன ஆகும்? இங்க பாருங்க x 0னா u ஓ என்ன ஆகும்? u இதுதானே. x u வந்து 0னா u 1 வந்து 1. u வந்து 1 ஆ ஆ ஓகே ஆ அதே மாதிரி x வந்து 3னா 3 u வந்து 4. கரெக்ட்டுங்களா? 4 அவ்வளவுதான் ஓகே சூப்பர். அப்படி லிமிட் மாத்தணும். அப்ப லிமிட் என்னது 1 to 4ன்னு வச்சுட்டு போடுறோம் டக்குன்னு. இந்த ஒர்க் தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட். சரிங்களா? அதுக்கப்புறம் ஈஸியா இன்டெகிரல் பண்ணலாம். ஸ்பிளிட் அப் பண்ணுங்க. அப்ப இன்டெகிரல் 1 to 4 இது ஸ்பிளிட் அப் பண்ணணும். எப்படி? u டிவைடட் பை u ரூட் u divided by 1 பை ரூட் u. சரிங்களா? இன்டு du. கரெக்டா கண்ணு? ஓகே சரி இதுக்கப்புறம் என்ன நடக்கும்? u இதுவும் கட் ஆனா ரூட் யூன்னு வரும். இது இதுவும் கட் பண்ணா என்ன கிடைக்கும்? ரூட் யூன்னு வரும். அப்ப தட் இஸ் ஈக்குவல் டு இன்டெகிரல் 1 to 4 u பவர் 1 பை 2 மைனஸ் u பவர் அது மேல வந்துச்சுன்னா u பவர் மைனஸ் 1 பை 2ன்னு வரும். கரெக்டாப்பா? இன்டு duன்னு வரும். கரெக்ட்? ஓகே இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ணுங்க. என்ன கிடைக்கும்? u பவர் 3 பை 2 டிவைட் பை 3 பை 2 வந்து 2 பை 3 எழுதலாம். மைனஸ் u பவர் 1 பை 2 ஏன்னா 1 பிளஸ் 1 போடுவீங்க அப்ப 2ன்னு வரும். லிமிட் பார்த்தீங்கன்னா 1 to 4. கரெக்டா கண்ணு? டவுட் இருந்தா கேட்டுக்கோ. அப்புறம் என்னது? 2 பை 3 இது நீ கால்குலேட்டர்லேயே போட்டுருவ. 4 பவர் 3 பை 2 மைனஸ் 1 பவர் 3 பை 2 ரெண்டுக்கு தனித்தனியாக போட்டுருங்க. மைனஸ் 2 இன்ட்டு 4 பவர் 1 பை 2 மைனஸ் 1 பவர் 1 பை 2 வந்து 1. சரியாப்பா? ஓகே சிம்பிளி பண்ணோம் 2 பை 3 இது வந்து என்ன கிடைக்கலாம்? 2 ஸ்கொயர் ஹோல் பவர் 3 பை 2 இது வந்து மைனஸ் 1 எழுதலாம். இந்த 2 இந்த 2 கட் ஆயிரும். மைனஸ் 2 இன்ட்டு இது இதுவும் கட் பண்ணால் 2ன்னு வரும். அப்போ 2 மைனஸ் 1ன்னு வரும்.
தட் இஸ் ஈக்குவல் டு 2/3. 2 கியூப் வந்து 8, 8 மைனஸ் 1 வந்து 7, மைனஸ் 2 2 தான் வரும். ஏன்னா இது 2 மைனஸ் 1 வந்து 1, அப்போ 2 இன்ட்டு 1 வந்து 1ன்னு வரும். அப்போ எண்ட் ஆஃப் ரிசல்ட் 14/3 மைனஸ் 2, தட் இஸ் ஈக்குவல் டு 14 மைனஸ் 8 டிவைட் பை 3. 14 minus 8 எவ்வளோ 6 6/3. தட் இஸ் ஃபைனல் ரிசல்ட் இஸ் 6/3 வந்து 2. ஸோ அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுதா கண்ணு? டவுட் இருந்தா கேட்டுப்பா. இல்ல சார். சூப்பர், வெரி குட். ஓகே, இப்போ நீங்க சால்வ் ஒரே பண்ணி ஒரே டவுட் ஒரே டவுட் சொல்லுப்பா சொல்லு. மேல போ. ம் ஆஹ் இந்த இன்னும் ஸ்டெப். கொஞ்சம் மேல. ம் 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 கொஞ்சம் இல்ல இல்ல கீழே கீழே. ம் ஆ இந்த 2u to the power 3/2 u to the power 3/2 அது எப்படி 2u டக்குன்னு பண்றீங்க? ஓகே, ஒரு நிமிஷம். அது என்ன பண்ணணும்? u பவர் 1/2 ப்ளஸ் 1 டிவைட் பை ஆ 1/2 ப்ளஸ் 1. கரெக்டுங்களா? இதான ஃபார்முலா? ஆமா ஆமா. அப்போ இது என்ன கிடைக்கும்? u பவர் 3/2 டிவைட் பை 3/2 வரும். கரெக்டுங்களா? இந்த 2 ஓகே ஆட்டோமேட்டிக்காக ஓகே. என்ன நியூமரேட்டர் புரிஞ்சு போயிடும். அது நார்மல் புரிஞ்சு சீக்வன்ஸ். புரிஞ்சு. ஓகேங்களா? ஆ ஓகே, வெரி குட். இப்போ ஒரு சில ப்ராப்ளம் நீ சால்வ் பண்ண போற. அவ்வளோதான், இந்த எக்ஸசைஸோட கான்செப்ட் மெயினாக முடிஞ்சுது. அவனே எல்லாமே கொடுத்துட்டான். அதை வச்சு நீங்கள் பொறுமையாக சால்வ் பண்ணீங்கன்னா போதும். ஏன்னா யூங்கிற வேல்யூ கொடுத்துட்டான். பட் இங்கே என்னென்ன மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா அந்த யூங்கிற வேல்யூ கொடுக்க மாட்டாங்க. இங்கேயே கிளியராக அவனே வந்து இது மாதிரி எடுத்துக்கிட்டா தம்பி அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணு. பார்த்துட்டு நம்ம என்னென்ன கொஸ்டின் வேணுமோ நம்ம அதை தகுந்த மாதிரி பார்த்து இது பண்ணிக்கலாம்.